11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ் பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் வெற்றி நடை போடுகிறது. ஏன் என்ன இது கண்ணாடி என்னப்பா பார்த்தா அப்படி தெரியுது. மெட்ராசி வந்த மாதிரி வரும் பாரு. வடக்குப்பட்டி ராமசாமிக்கு அப்புறம் கண்டிப்பா மெட்ராஸ் வரும். இதெல்லாம் நல்லா பேசு, டைலாக் கொடுத்தா மட்டும் பேச. பொதுவாக ஹீரோயின்ஸ் தான் வந்துட்டு காஸ்டியூம்லாம் செம்மையாக போடுவாங்க. அவங்க இருக்கும் போதே நீங்கள் தனியாக தெரிறீங்க. இது என்ன லுங்கி, இது என்ன இது இது வந்து வடக்குப்பட்டி ராமசாமியில் என்ன பேசினாலும் வடக்குப்பட்டி ராமசாமி ஒரே டைலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல் இருக்கு. இன்னைக்கு 1000 வாட்டி நான் வடக்குப்பட்டி ராமசாமி சொல்றேன், அதுக்கு இன்னும் தனியா பாத்துக்கங்க அப்படின்ட்டாரு. 700 முடிஞ்சது, 300 இருக்கு. பேசி முடிச்சாச்சா? வடக்குப்பட்டி ராமசாமியில் மறுபடியும் முதல்ல இருந்தா பொதுவாகவே ஒரு அப்கமிங் ஸ்டாராக இருக்கட்டும், இல்லை ஒரு காமெடியன் டேர்ன்டு ஹீரோவாக இருக்கட்டும், டக்குன்னு எந்த ஒரு ஹீரோயினும் கமிட் பண்ண மாட்டாங்க அந்த படத்தில். இந்த படத்தில் நீங்கள் ஓகே சொன்னதுக்கான ரீசன் என்ன? தென் அந்த மித்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் உண்மையை சொல்லணும்னா எந்த மித்தையும் நான் பார்க்க மாட்டேன். எனக்கு அதில் பிலீஃப் இல்லை. நான் முன்னாடி கூட சொல்லியிருக்கேன் இன்டர்வியூஸில். வெயிட் பண்ணி பார்ப்போம். தென் யாரோ கெஸ்ட் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பேர் எப்படி? யார்? ஐயோ, சரி நான் கிளம்பிட்டா. நான் கிளம்புறேன் ப்ளீஸ். இல்லை 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 உங்கள் என்னம்மா ஏமா கிராஸ் பண்ணி போனாங்க பாத்தீங்களா? அந்த படத்தோட ஹீரோயின் தானே. ஷூட்டிங் ஏதோ சண்டை, அதுக்காக அதை மெயின்டைன் பண்ணக்கூடாதுல்ல. ஏன் வந்து பயந்து போயிட்டாங்க உடனே? இல்லை அவங்க இது கோச்சிட்டு போனாங்கன்னு போகிற மாதிரி இருக்கு. இது கோச்சிட்டு போனாங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். அண்ணன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு. ஃபஸ்ட்டு ஏன் என்னென்ன இது கண்ணாடி? என்னப்பா பார்த்தா அப்படி தெரியுது. மெட்ராசி வந்த மாதிரி இருக்குங்க. வரும் பாரு. சரியா? பிப்ரவரி 2க்கு அப்புறம் வடக்குப்பட்டி ராமசாமி பார்த்ததுக்கப்புறம் மெட்ராஸை வரும். ஆக்சுவலாக மெட்ராஸை வரணும். வந்தால் தான் கண் வந்து அந்த இதெல்லாம் க்ளீன் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு அறிவியல் ரீதியாக சொல்லியிருக்கதா சொன்னாங்க. எனக்கு தெரியலது. அதனால் வடக்குப்பட்டி ராமசாமிக்கு அப்புறம் கண்டிப்பாக மெட்ராஸை வரும். ஓகே, இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணி நான் பார்த்தது கிடையாது. தென் வந்து காஸ்டியூம், பொதுவாக ஹீரோயின்ஸ் தான் வந்துட்டு காஸ்டியூம்லாம் செம்மையாக போடுவாங்க. அவங்க இருக்கும் போதே நீங்கள் தனியாக தெரிறீங்க. இது என்ன லுங்கி, இது என்ன இது? இது வந்து வடக்குப்பட்டி ராமசாமியில் என்ன பேசினாலும் வடக்குப்பட்டி ராமசாமி. இன்னைக்கு 1000 வாட்டி நான் வடக்குப்பட்டி ராமசாமி சொல்றேன், அதுக்கு இன்னும் தனியா பாத்துக்கங்க அப்படின்ட்டாரு. 700 முடிஞ்சது, 300 இருக்கு. பேசி முடிச்சாச்சா? வடக்குப்பட்டி ராமசாமியில் தன்ராஜ் அப்படின்ற ஒரு கேரக்டரில் நான் நடிக்கிறேன். அது நான் இப்போ ஜாஸ்தி பேச வேண்டாம், படம் பேசும். நான் இப்போ ஜாஸ்தி பேசலை, என்னை பற்றி படத்தில் உள்ளவங்க பேசுவாங்க. நான் இப்போ ஜாஸ்தி பேசலை. வடக்குப்பட்டி ராமசாமி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தேட்டர் வாசலில் கூல் சுரேஷை பற்றி பேசுவாங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி. கடைசியாக நான் உங்களை இன்டர்வியூ எடுக்கும்போது இனிமேல் நான் ரிவ்யூ கொடுக்க மாட்டேன் அப்படின்னீங்க. ஆமாம். இப்போ இந்த படத்துக்கு தேட்டர் வாசலில் உங்களை எதிர்பார்க்கலாமா? எதிர்பார்க்க முடியாது. ஸ்க்ரீனுக்குள்ளே என்னை எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த படம் அக்ரிமெண்ட்டு போடும்போது டைரக்டர் அவர்கள் கார்த்தியோகி சார் என்ன சொன்னார்னாக்க, சுரேஷனை நீங்கள் இப்போ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறீங்க, இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் உங்களை நான் வந்து தேட்டருக்கு அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே தான் பார்க்கணும். வாசலில் நின்று நீங்கள் வந்து அந்த மாதிரி கத்தாமல் மக்கள் உங்களை பார்த்து கத்தணும், தலைவா அப்படின்ற மாதிரி இது பண்ணோம். ஸோ அந்த மாதிரி இதில் உங்களுக்கு கேரக்டரு அப்படின்னு சொன்னாங்களே. அதனால தான் வடக்குப்பட்டி ராமசாமி மூலமாக இப்படி கூட வச்சுக்கலாம். வடக்குப்பட்டி ராமசாமிக்கு பிறகு கூல் சுரேஷ் வந்து இன்னும் நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த ஸ்டைலில் இருப்பாருன்னு கடைசியாக பேசும்போது வேற ஒன்று சொன்னீங்கண்ணே. என்ன பிக் பாஸ்க்கு முன் பிக் பாஸ்க்கு பின்னு சொல்லுங்க நீங்கள். இப்போ இந்த படத்தில் எப்படிண்ணே சம்பளம் 1 கோடியா? அதையும் பிக் பாஸ் கூட சொல்லலாம். என்னன்னாக்க, நான் பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சில மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு நிறையா ஆடியன்ஸ்லாம் சொன்னாங்க. நான் அந்த மாற்றங்களுக்கு பிறகு வடக்குப்பட்டி ராமசாமி அப்படின்ற நான் நடித்த படம், நான் ஒரு பெரிய கேரக்டரு, நல்ல கேரக்டரு, மக்கள்கிட்ட ரீச் ஆகிற மாதிரி ஒரு கேரக்டர் வடக்குப்பட்டி ராமசாமியில் நான் நடிச்சிருக்கேன்.
அப்படின்றது எனக்கு ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா பிக் பாஸுக்கு அப்புறம் நான் வந்து இன்னொரு மறுபிறவி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மை தான். அது வடக்குப்பட்டி ராமசாமி மூலமாக வெளியில் தெரிய வரும். அது இந்த நேரத்தில் இயக்குனர் கார்த்தி யோகி சாருக்கும் நன்றி தெரிவித்து 723 கவுண்ட்டு. ஓகே, டன். சிறப்பு. இப்போ நீங்கள் இதற்கு முன்னாடி இது மாதிரி நீங்கள் ஒரு ஃபுல் அவுட் அண்ட் அவுட் காமெடி படம் பண்ணி பார்த்ததில்ல நீங்கள் பண்ணி. இப்போ இந்த மாதிரி ஒரு க்ரூ மெம்பர்ஸோட ஒர்க் பண்ணும்போது ரவி மரியா சார், லொல்லு சபா மாறன் அண்ணன், குல் சுரேஷ் அண்ணன் இவங்களுக்கு மத்தியில் நடிக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக நான் மோஸ்ட்டாக சேஷு சார், மாறன் சார் அண்ட் சந்தானம் சார் கூட தான் எனக்கு நிறைய சீன்ஸ் இருந்தது. அண்ட் நிஜமாக சொல்லணும்னா ஷூட்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்ததுன்னா எப்போவுமே ஏதாவது காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு நிறைய சிரிப்பு வரும். பட் ஸோ சொல்லணும்னா நான் நிறைய என்ஜாய் பண்ணேன் இந்த ஷூட்டிங் செட்டில். அண்ட் ஆஃப்கோர்ஸ் இவங்க கூட காமெடி பண்ணுறது ஈஸி இல்லை, எஸ்பெஷலி எனக்கு. ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, அவங்க டைமிங் வேறு. பட் அவங்க எனர்ஜி கேட்ச் பண்ண ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருந்தாங்க செட்டில். ஸோ நான் நிறைய சிரிச்சு பண்ண படம். ஓகே, இது கொஞ்சம் சீரியஸான கேள்வி தான். இது நிறைய இடத்துல கேட்டிருப்பாங்க. பொதுவாகவே ஒரு அப்கமிங் ஸ்டாராக இருக்கட்டும், இல்லை ஒரு காமெடியன் டேர்ன்டு ஹீரோவாக இருக்கட்டும், டக்குன்னு எந்த ஒரு ஹீரோயினும் கமிட் பண்ண மாட்டாங்க அந்த படத்தில். இந்த படத்தில் நீங்கள் ஓகே சொன்னதுக்கான ரீசன் என்ன? தென் அந்த மித்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் உண்மையை சொல்லணும்னா எந்த மித்தையும் நான் பார்க்க மாட்டேங்க. எனக்கு அதில் பிலீஃப் இல்லை. நான் முன்னாடி கூட சொல்லியிருக்கேன் இன்டர்வியூஸில், நம்ம ஹாலிவுட் படம் பார்க்குறோம், ஆனால் அவங்க மாதிரி நம்ம மைண்ட் செட் அந்த இதுவும் இன்னும் மாறல. எவ்வளோ வருஷம் ஆகும்னு எனக்கு தெரியல. இன்னும் அந்த சின்ன படம், சின்ன ஹீரோ, சின்ன இது அதெல்லாம் தாண்டி போயிடுச்சு. இப்போ ஒரு எந்த படம் எடுத்தாலும் அது பேன் இண்டியா ஃபிலிம் ஆகிடுது. நியூ ஹீரோவாக இருக்கட்டும், ஸ்டோரி என்னென்னா ஸ்டோரி தான் ஹீரோ இப்போது. ஸோ நான் எப்போவுமே நான் எப்படி செலக்ட் பண்ணியிருக்கேன்னா, நான் ஸ்டோரி கேட்டு எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் பண்ணுவேன். ஸோ அவ்வளோலாம் தாட் இல்லை, ஓ இவங்க நடிக்கிறாங்க, யார் இருக்காங்க, இது ஒன்றும். அந்த படம் எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ண முடியுமான்னு மட்டும்தான் ஐ திங்க் ஐல் சி. லைக் ஒரு அந்த கேப்பபிலிட்டிஸ் இருக்கா, இல்லைன்னா யாருக்கும் படம் ஹாஃப்லேருந்து தான் ஒரு இதுதான். ஸோ அந்த மாதிரி இந்த படம் ஃபினிஷ் பண்ணி தியேட்டருக்கு இல்லைன்னா எப்படி எந்த ரிலீஸ் பிளாட்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதுக்கு வர முடியுமா, எனக்கு ஸ்டோரி பிடிச்சிருக்கா, என் கேரக்டர் பிடிச்சிருக்கா, அது மட்டும் தான் நான் பார்ப்பேன் அதுக்கு. ஸோ நான் இந்த மித்தெல்லாம் இல்லை, இதுக்கு நான் என் சைடில் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், அதனால தான் கேட்டேன். என்னன்னா, நான் ஃபஸ்ட்டு இவங்களை மைண்டில் செலக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக எனக்கு என்னென்னா இவங்க ஒத்துப்பாங்களா அப்படின்ற டவுட்லாம் இருந்தது. ஏன்னா வந்து இவங்க வந்து ஸ்டார்ஸோட பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து தெலுங்கில் பயங்கர பிஸியாக இருக்காங்க. இன்ஃபேக்ட் பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரி இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேயே வந்து ஒரு ராஜராஜ சோழா பண்ணியிருக்காங்க. ரவிதேஜா சாரோட ரீசெண்டாக ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, போயிட்டு. பட் என்னென்னா ஷி வாஸ் லைக் வெரி கைண்ட் இனஃப். கதை கேட்கணும்னா ஓகே அப்படின்னு சொன்னாங்க. கதை கேட்டுட்டு அவங்களோட நான் கொடுத்த ப்ராமிஸ் என்னென்னா, ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அது தாண்டி எக்ஸ்ட்ரா டைலாக் நான் அவங்க போட மாட்டேன். அந்த ஸ்பாட்டில் வந்து அதை இம்ப்ரூவைஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நான் விஷயம் பண்ணேன். ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ கண்டென்ட், உங்கள் கேரக்டர் மாறாது. இப்போ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் ஒரு டிக்னிஃபைடான ஒரு கேரக்டர் தான். அந்த கிராமத்துலேயே ஒரு படித்த ஒரு பொண்ணு இருந்தால் எப்படி இருப்பா, அவள் வந்து இவங்களெல்லாம் கேள்வி கேட்டால் எப்படி இருப்பா. ஸோ வந்து இது அவங்க சொன்னவொடனே அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. நான் அந்த மித்துன்ற விஷயத்தை நான் எப்படி பார்க்குறேன், ஏன்னா இந்த இடத்துல நான் கண்டிப்பாக பதில் சொல்லணும். இது டிக்கிலோனா படத்தில் வந்து அனகா கேஷ் பண்ணி முடித்தோடனே அந்த பேர் வச்சாலும் வைக்காம சாங்கு ஹிட்டானா, அந்த சாங்லேருந்து தான் அவங்களுக்கு வந்து இந்த பீஷ்ம பரம் வரைக்கும் போய் படம் பண்ணாங்க மலையாளத்தில். இன்றைக்கி வரைக்கும் ஆக்சுவலாக அவங்களும் கேட்டுகிட்டே இருந்தாங்க இந்த படம் பண்ணலாமே. நான் அந்த கலர் ஒரே மாதிரி இருக்கும், திருப்பி அந்த படம் ஞாபகம் வந்துடக்கூடாது. இப்போ இவங்கன்னா டோட்டலாக இவங்க வேறு. இப்படி ஒரு அதான் சொல்கிறேன், செட்டில் எப்படி இருக்குன்னா இந்த கவுண்டமணி சார் சொல்கிற மாதிரி தான், பாலில் டிகாஸ் ஊற்றுன மாதிரி எல்லாருமே வேற ஒரு ஜோனில் இருப்பாங்க, இவங்க மட்டும் வேற ஒரு ஜோனில் இருப்பாங்க. அசோசியேட்ஸாக சொல்லுவாங்க இந்த படத்துக்கு அவங்க சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்காங்க. இந்த இவங்கெல்லாம் வேற ஒரு வைப்பில் இருப்பாங்க அந்த கேரக்டர். ஆனால் அப்பியரன்ஸாக சொல்கிறேன், பட் இறங்கி பண்ணுறது அந்த விஷயம்லாம் இவங்களுக்கும் ஈக்குவலாக இருந்தது. ஸோ அதை பயமாக புலவ் பண்ணாங்க. அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி டு ஹேவ் ஆன் போர்ட் இன் திஸ் ஃபிலிம். ஓகே, எனக்கு லுக் வைஸுமே பார்க்கும்போது அந்த ஒரு 80s இருக்க மாதிரி சுருள முடி அந்த விஷயங்கள்லாம் வச்சு பண்ணியிருந்தீங்க. ஓகே, இப்போ அண்ணா இந்த படத்தில் என்ன சம்பளம் அண்ணே சொல்லவே இல்லை, டக்குன்னு அப்படியே எதிர்பார்க்காதது சம்பளம். எதிர்பார்க்காத சம்பளமா? ஆமாம், நான் 1 கோடி இருக்குன்னு நினைச்சேன். இருக்கும். ஏன்னா நான் போன வாட்டி பார்க்கும்போது இந்த மோதிரம்லாம் ஒன்று தானே இருந்தது. ஆமாம், மோதிரம், கை செயின், காப்பு, செயின் எல்லாம் பிக் பாஸ் தந்ததுப்பா. சரிங்களா? இப்போ நீங்கள் சொன்னீங்களே 1 கோடின்னு, அது உண்மைதான். இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் கண்டிப்பாக 1 கோடி கூட சம்பளம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி தானே சார்? ஆக்சுவலாக எல்லாருக்குமே வந்து கூல் சுரேஷ் வந்து இந்த முகத்தில் தான் தெரியும், இந்த திணிந்த கார்டில் தான் இப்போ 2K கிட்ஸ் தெரியும். நமக்கெல்லாம் நிறைய பேர் தெரியும்
காக்கில் ஆசிடு அடி வாங்கினதுலேருந்து இவர் தான் அதில் ஒரு டெரர் வில்லனாக பண்ணி அதான் சொல்கிறேன் நிறைய பேர் இவர் எப்போ தலைவா அந்த திருடா திருடி அதுக்கும் குத்து அப்பையில நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்பயே கூல் அந்த செயின் போட்டிருப்பாரு அந்த படத்துல. இப்போ ரீசெண்டாக எப்போ இவர் வந்து இந்த 2K கிட்ஸ் இந்த ஜென்ரேஷன் ரீச் ஆனால தேட்டர் நான் சொன்னேன் இல்லை தலைவா காக்கில் உண்மையாகவே அந்த பொண்ணு நீங்கள் ஏதோ பண்ணிட்டு போறீங்கன்ற ஒரு பயம் இருக்கும். அதனால நான் உண்மையாகவே இந்த படத்தில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நான் வந்து எதிர்பார்க்கல. ஃபஸ்ட்டு வந்து வந்தார், ஆஃபீஸ்க்கு வந்தார், இப்படி தான் கேட்டிருந்தாரு. நட்ராஜ் எங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வந்து என்ன சொன்னார், என்னடா ஒரு மாதிரி எங்கேயோ வச்சுக்கிட்டு இருக்காப்புல. அப்புறம் சொன்னேன், இல்லை இயக்குனர் நான் வந்து ஷூட்டிங் டயர்டில் வந்தேன். நான் கேட்டேன், என்ன தலைவா அதை லைட்டாக தண்ணி நேரம் சாப்பிட்டுக்கலான்னு. இல்லை தலைவர் எனக்கு பழக்கமே கிடையாது. இல்லை சத்தியமாக கிடையாது. பார்க்கதான் ஆள் வந்து கெட்ட பழக்கம் 0. ஓகேவா? உண்மையே கிடையாதுங்க. நான் நினச்சேன் உண்மையே கிடையாது. இல்லை தலைவர் பயங்கர ஷூட்டிங் டைமில் தலைவர் டைலாக் பெருசு பெருசாக இருக்குது ஓகேவா அப்படின்னாரு. இதே டோன் தான். அதுக்கப்புறம் வந்து சரி எல்லாம் லாக் பண்ணதுக்கப்புறம் வந்தார். வந்துட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை டப்பிங் சில மேக்கிங்லாம் எடுத்துருக்கோம். அதை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். உண்மையாகவே ஒரு கேரக்டர் கொஞ்சம் பண்ணுறதே கஷ்டம் தான். அந்த மாதிரி என்ன சொல்லணுன்னா நிறைய பேசாமல் நடிச்சிருக்காரு இந்த படத்தில். வேற ஒரு மொழியில் பேசி நடிச்சிருக்காரு. நான் ஸ்பாய்லர் சொல்லிடணும்னு தோணுது. பணமாக இருக்க மாதிரியான ஒரு ஷாட் பார்த்துருந்தேன் ட்ரெய்லரில். இல்லை ட்ரெய்லரில் ஓப்பன் பண்ண பணம் கிடையாது. அது ஒரு சீக்வன்ஸில் வர்ற ஒரு ஃபன் எலிமெண்ட் தான். ட்ரெய்லர்லேயே அதனால தான் நாங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தோம். அது ஏன் இந்த சீக்வன்ஸ் அது வருது அப்படின்னு. பட் கேரக்டராக டோட்டலாக வேறு. அந்த என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒரு நல்லா தான் பண்ணியிருக்காரு. உண்மைதான். இப்போது பொண்ணு பார்க்க போகும்போது சில பேர் எமகா பைக்கில் போவாங்க, கார் இல்லாட்டியும் வாடகை கார் எடுத்து ஏதோ ஒரு மாதம் போவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த படத்துக்கு அப்புறம் பொண்ணு பார்க்க போனால் இப்படி போனால் கூட நல்லாயிருக்கும் அப்படின்ற கூட ஒரு எதிர்பார்ப்பு. நீங்கள் வேணால் பாருங்கள், அப்படி ஒரு வண்டியை ரெடி பண்ணுவாங்க பாருங்கள். அது என்னன்றதை February 2 உங்களுக்கு தெரியும். அந்த மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு இப்படி கூட போகலாம் போல், நல்லா மாசாக இருக்குது கெத்தாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அது February 2 வடக்குப்பட்டி ராமசாமியில் தெரியும். ஓகே, இப்போ ஒரு சும்மா இப்போ ரேண்டம் சாட் மாதிரி போயிடுவோம். ஓகேவா? படத்தை பற்றின கேள்விகள்லாம் இருக்காது, பொதுவாக சினிமாவை பற்றி இருக்கும். நீங்கள் கேளுங்க. ஓகே, வடக்குப்பட்டி ராம பொதுவாகவே இந்த கருத்து இங்கே இருந்தால் எழுப்பீங்கல்ல. ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, நல்லா இந்த மாதிரி இந்த 2 ஹாஃபை பிரிச்சியான ரிவ்யூ கொடுப்பாங்கல்ல, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? யார் வேணால் பதில் சொல்லலாம். அண்ணா நீங்களே சொல்லியிருக்கீங்கண்ணே. இவரை வச்சுட்டு எந்த கேள்வியும் கேட்க முடியாதுப்பா. இந்த படமெல்லாம் தேட்டரு, இந்த படமெல்லாம் ஓடிடி அப்படின்னு பிரிக்கிறாங்கல்ல, அதை பற்றி உங்களோட கருத்து? ஆக்சுவலாக படம் ஆக்சுவலாக தேட்டருக்கு எடுத்த படம் ஆக்சுவலி நீங்கள் கரெக்டான பர்சன்ட் தான் கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தேட்டருக்கு தனியாக வச்சுருக்கேன். தேட்டருக்கு எடுத்த படம் தேட்டரில் வரணும், ஓடிடிக்கு எடுத்த படம் ஓடிடிக்கு வரணும். உண்மை தான். ஏன்னா டிக்கிலோனா பண்ண படம் தேட்டருக்கு படம், பட் அது வந்து ஓடிடி ரிலீஸ் ஆச்சு. ஓடிடி நல்ல ரெசப்டிவிட்டி வந்தது. ஏன்னா கோவிட் டைம் அது வந்து ரொம்ப சூழ்நிலை அப்படி இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் டிக்லோனா விட்டுருங்க, ஒரு ஜெய்பீம் எடுத்துக்கோங்க, ஒரு சர்பாட்டா எடுத்துக்கோங்க, ஒரு சூரரை போட்டு எடுத்துக்கோங்க, இதெல்லாம் பக்கா தேட்டருக்கல் படம். ஆனால் சிச்சுவேஷன் காரணமாக ஓடிடி ரிலீஸ் ஆச்சு, மக்கள்கிட்ட பயங்கர வரவேற்பும் பட்டுச்சு. பட் அது தேட்டரில் வந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். சில ஓடிடி படங்கள் இருக்குது, சில ஓடிடியில் பிளாக் பஸ்டரான படங்கள்லாம் இருக்குது. இது ஓடிடி தான்டா அப்படின்ற அந்த படம் தேட்டரில் அது ப்ரொடியூசர்ஸ்க்கு தெரிஞ்சே தான் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெப் சீரிஸ்க்கு எல்லாம் வருதுன்னா அது வந்து தேட்டருக்கெல்லாம் நம்ம பண்ண முடியாது. ஒரு விலங்காக இருக்கட்டும், ஒரு அயலியாக இருக்கட்டும், ஒரு மத்தகம் நல்ல சுழலாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம தேட்டரில் பண்ண முடியாது. ஸோ அந்த என்ன மோட்டிவில் எடுக்கிறாங்களோ அந்த மீடியமில் வந்தால் அது கரெக்ட். ஓகே, டன். நல்ல தெளிவான விளக்கம். அடுத்த 2 கொஸ்டின். இன்னும் ஒரு ஆக்ஷன் ரியாக்ஷன் ஒன்று கொடுத்த மாதிரி இருந்தது. கரெக்டான ஆன்சர்ல அதனால தான். உங்களுக்கு வந்து ஒரு சிச்சுவேஷன் ஓகேவா, ஒரு பேன் இண்டியன் மூவியில் உங்களுக்கு வந்து ஒரு கிளாம் சாங் ஒன்று கொடுக்குறாங்க, இன்னொன்று வந்து ஒரு செம்ம ஸ்டோரி, லீட் கேரக்டர், ஒரு டேரக்டர், ஒரு நல்ல டேரக்டர் இங்கே தமிழில் வருது, நீங்கள் எதை செலக்ட் பண்ணுவீங்க? நான் ரோல் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீங்கள் டான்ஸ் பாட்டில் என்ன சாங் அஸ் சச் எனக்கு ஜெனரலாக நான் ரொம்ப நர்வஸாக தான் இருப்பேன். ஸோ அது செகண்ட் ஒன், இந்த கேரக்டர். பொதுவாக உங்களை வந்துட்டு ஒரு டைப் காஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஒரு க்யூட் லிட்டில் கேர்ள், ஒரு க்யூட் அந்த மாதிரியான ஒரு இதை வச்சுருக்காங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு ரக்கடான ஒரு டைப்பில் போயிட்டு ஒரு ரொம்ப கிராமத்து பொண்ணாகவும் உங்களை காட்ட மாட்டுறாங்க, இல்லை ஒரு மெச்சூர்டான ஒரு ரோலாகவும் காட்ட மாட்டுறாங்க. அதை பார்த்து நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா என்னைக்காவது? ஃபீல் பண்ணதில்லை. ஏன்னா எனக்கு தெலுங்குல நிறைய வெரைட்டி வந்திருக்கு. நான் நெகட்டிவ் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். அங்கே
நான் ஃபுல் காமெடி பண்ணியிருக்கேன். நான் ஒரு ஸோ அங்கே பட் ஐ எம் ஹோப்பிங் டு எக்ஸ்ப்ளோர். ஏன்னா அதனால தான் நான் இந்த படத்தில் எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் வந்தப்போ ஐ வாஸ் வெரி வெரி எக்ஸைட்டட். ஏன்னா சரி ஒரு வில்லேஜ் பொண்ணாக எடுத்திருக்காரு என்ன. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. அண்ட் அப்படி டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸில் எனக்கு ஐ மீன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் நான் கண்டிப்பாக ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் மோர். பட் அதை பற்றி ஃபீல் பண்ணதில்லை. இட்ஸ் அ விஷன்னு சொல்லலாம். ஐ வாண்ட் டு டூ மோர் கேரக்டர்ஸ், டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் அப்படி. ஓகே டன், வெயிட் பண்ணி பார்ப்போம். தென் கெஸ்ட் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி யார்? ஐயோ சரி நான் கிளம்பிட்டேன். ஓகே நான் கிளம்புறேன் ப்ளீஸ். இல்லை 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 உங்கள் பேட்டரி எல்லாம் ஃபுல்லாக தான் இருக்குது. கேமராலாம் பேட்டரி ஃபுல்லாக இருக்குது. அதை பற்றி என்ன? ஆல் தி பெஸ்ட். எதுக்கு அவங்க பார்த்து திடீர்னு எழுந்திரிச்சு போயிட்டாங்க? வணக்கம் வணக்கம். அப்புறம் ஊரில் எப்படி இருக்கீங்க? நேற்று வணக்கம். ஹாய் ஓவரியோ தெரியலாமா? வடக்கு படினாவே ஒரு டென்ஷன் தான். போனாங்க பார்த்தீங்களா? அந்த படத்தோட ஹீரோயின் தானே. ஷூட்டிங் ஏதோ சண்டை, அதுக்காக அது மெயின்டைன் பண்ணக்கூடாதுல்ல. ஏன் வந்தனே பயந்து போயிட்டாங்க உடனே? இல்லை அவங்க கோச்சிட்டு போனாங்க. போகிற மாதிரி இருங்க. இது கோச்சிட்டு போனாங்க. இல்லை போகும்போது எனக்கு அவங்களுக்கு வந்து பெருசாக சீன் எதுவுமே கிடையாது. ஓ அதனால உள்ள இருக்கலாம். காம்பினேஷன் இல்லை அவ போகும்போது இல்லை கேமராலாம் பேட்டரி ஃபுல்லாக இருக்கா அப்படிலாம் கேட்டாங்க. என்ன ரீசன் அது? நிறைய பேசணும்னு நினச்சிருப்பாங்க. நிறைய பேசிங்களா சார்? ஆமாம் நிறைய பேசுவேன். இந்த படத்தில் வந்து டைரக்டர் வந்து என்னை பேசவே கூடாது சார், என்ன எழுதிருக்கோ அதை மட்டும் பேசுக்கன்னாரு. அதனால அட்லீஸ்ட் இன்டர்வியூவாக பேசிட்டோம், நிறைய பேசுவார் நிச்சயம் சொல்லியிருப்பாங்க. ஓகே அந்த இது அப்படியே அந்த ரேண்டம் சட்டை அப்படியே கண்டினியூ பண்ணிடுவோம். ஓகே சினி உலகம் வியர்ஸுகளுக்கு ரவி மரியாவின் அன்பார்ந்த வணக்கம். நீங்கள் தொடர்ந்து 2 படமும் சந்தானம் சார்கிட்டே பண்ணியிருக்கீங்க. சந்தானம் சார் விட்டா நீங்கள் யாருக்கிட்ட போவீங்க? சந்தானம் சார் என்னை விட மாட்டார், நானும் சந்தானம் சார் விட மாட்டேன். எல்லா படத்துலையும் அவரை போடுறதுல என்ன தப்பு இருக்குது? இந்த மாதிரி கேள்வியை கேட்டு அடுத்த படம் பண்ண விடாமல் தடுக்கிறதுலேயும் குறிக்கோள் இருக்கேன். இப்போ பார்க்குறேன் வர்ற எல்லா இன்டர்வியூ பார்க்குறேன், தொடர்ந்து நீங்கள் அஜித் சாரோடய படம் பண்ணுறீங்க அப்படின்னா அது முடிஞ்சிருது. அப்படி இல்லை எல்லா ஹீரோஸோடும் பண்ணலாம், அதில் சந்தானம் சாரையும் சேர்த்துப்போம், அவ்வளோதான். ஆனால் அடுத்து ஹீரோவாக 3 படம் பண்ணுறேன்னு நீங்கள் அது முடிஞ்சிருச்சா? 1 ஷூட்டிங் ஆரம்பிச்சாச்சு, இன்னும் 2 ப்ராசஸில் இருக்குது. அது தொடங்கிருச்சான்னு கேட்கணும். தெரியும் இப்போ தான் ஒரு பிக் பாஸ் வந்திருக்காரு, எப்படி அதுக்குள்ள முடியும்? அப்போ நான் பேசும்போது சொன்னார் 3 படம் நான் நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஆமாம் அதான் ஏதாவது ஒன்றாவது முடிஞ்சிருக்கோமா அப்படின்னு கேட்டேன். ஆரம்பிச்சாச்சு. ஓகே அண்ணனுக்கு ஸ்பெஷல் கேள்வி சார். இப்போ பொதுவாக காமெடியில் எத்திக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்குறாங்க சார். இந்த புல்லிங் இருக்கு, இந்த மாதிரி காமெடிகள் பண்ணக்கூடாது, அந்த மாதிரியான காமெடிகள்லாம் பண்ணக்கூடாது, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வைக்கிறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து? நிறைய காமெடி இருக்குது முதல்ல. அதாவது ஸ்பான்டேனியஸ் காமெடி, ஸ்லாப்சிஸ் காமெடி, ஸ்டாண்டப் காமெடி, பிளாக் ஹியூமர் காமெடி, இவ்வளோ காமெடி இருக்குல்ல, அதெல்லாம் பற்றி ஏன் பேச மாட்டாங்க? ஸோ நம்மளுடைய நோக்கம் என்னென்னா காமெடி. அது சொன்னால் நீங்கள் சிரிக்கிறீங்களா இல்லையா, அவ்வளோதான். சிரிக்கிறீங்களா இல்லையா? சிரிச்சா அது காமெடி, சிரிக்கிறேன்னா அது காமெடி இல்லை. இந்த நோக்கில் தான் நாங்கள் எல்லாம் படம் பண்ணிகிட்ருக்கோம். இப்படிலாம் பிரிச்செல்லாம் எங்களுக்கு பண்ண தெரியாது, ஓப்பனாக சொல்லிடுறேன். இது இப்படி இந்த விஷயம் இருக்குது, அந்த விஷயம் இருக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஜாலியாக பேசுவோம்ல, அந்த மாதிரி தான் காமெடி நாங்கள் நினச்சி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்காக கண்டவரை கெட்ட வார்த்தைகள் நாங்கள் பேசுறதில்ல, உருவ கேள்வி நாங்கள் பண்ணுறதில்ல, யாருடைய கலரையும் குறைச்சி நாங்கள் பேசுறதில்ல. ஜென்ரலாக ஃப்ரெண்ட்ஸு நடுவில் பேசிக்கோம்ல. இந்த மாதிரி காமெடி தான். வடக்குப்பட்டி ராமசாமி நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிடும். இதில் அவங்க கேட்ட இதில் எதுலேயுமே அது அடங்காது. இது ஒரு டிஃப்ரெண்ட் ஜேனர் ஆஃப் காமெடி ஃபிலிமு. இது ஒரு ரெஃபரன்ஸாகவே இருக்கும். இனி வர காமெடி படங்களுக்கு இப்படிலாம் எடுக்கலாம் காமெடி படம் அப்படிங்கிற அளவுக்கு டைரக்டர் கார்த்திக் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு படம் நடிக்கும்போது. எனக்கு இருக்கிற ஃபீல் அந்த படத்தில் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் எல்லா டெக்னீஷியனும் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த படம் ஷூட்டிங் நடந்த ஒரு நகரத்தில் ஒரு படத்தில் ஒரு 20 நாள் நடிச்சிருப்பேன். 20 நாள் ஒவ்வொரு சீன் வந்து எனக்கு புதுசாக ஃபீல் ஆனிச்சு. எதுவுமே பழைய டிஞ்சிலே இல்லையோ, பழைய டைலாக் வாடை எதுவுமே ஒரு கிளிஷேவே இல்லாமல், கிரின்ச்சாக இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. அதாவது ஓல்டு ஃபார்மெட்டில், அதாவது வந்து பீரியட் ஃபிலிமில் ஃப்ரெஷ்ஷான கண்டென்ட் எடுத்து பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படம் பார்த்தவங்க நீங்கள் சொன்ன கேள்வி எதுவுமே கேட்க மாட்டாங்க, புல்லிங் எதுவுமே கேட்க மாட்டாங்க. பொதுவாகவே இந்த காமெடிக்கல் இப்போ இருக்க காமெடிஸ் நிறைய நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இமிட்டேஷன் இருக்கும், அதாவது பேரடி அந்த மாதிரியான காமெடிஸ், இல்லை ஸ்பூஃப் மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க, ஆல்ரெடி வந்த காமெடிஸ் இது பண்ணுவாங்க. பட் அதுக்குன்னு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரைட்டிங் இருக்குல்ல, இதை நம்ம உருவாக்குறோம் இந்த காமெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிச்சுவேஷன் எழுதுறது இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு கஷ்டம், ஏன் அது இப்போலாம் நிறைய படத்தில் குறைஞ்சிருச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை காமெடி குறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறேன். நிறைய பேர் நல்ல நல்ல காமெடி படங்கள்லாம் எடுக்கிறாங்க. பட் என்ன அப்படின்னா இது சினாரியோ, அதாவது நான் கற்றுக்கிட்ட வரைக்கும் என்னென்னா ஒரு 2 வகையான விஷயங்கள் பண்ணலாம் காமெடி பொறுத்திருக்கும். ஒரு வித்தியாசமான களத்தில்
ஒரு நார்மலான கேரக்டரை போடலாம், இல்லை ஒரு வித்தியாசமான கேரக்டரை தூக்கி ஒரு நார்மலான களத்தில் போடலாம். ஓகேவா? இது ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு டக்குன்னு சேர்க்குறது இப்போ தெய்வ திருமகள் எடுத்துக்கங்க. அதில் விக்ரம் சார் கேரக்டர் வித்தியாசமாக இருக்கும், களம் நார்மலாக இருக்கும், அதில் ஒரு ஹியூமர் ஒர்க் அவுட் இருக்கும். வந்து இப்போ கலகலப்பு எடுத்துக்கங்க, அந்த அந்த களமே வந்து வித்தியாசமாக இருக்கும், அதில் வந்து நார்மலாக ஒருத்தர் இருப்பான். ஸோ இந்த மாதிரி 2 வகை தான் பண்ண முடியும். ஸோ இது வந்து லேட்டில் இந்த 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 எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு வந்து பயப்படுறாங்கன்னு சொல்ல முடியாது. அது கொஞ்சம் ரிஸ்க் தான் காமெடி படத்தில். ஏன்னா ஒர்க் அவுட் ஆகலைன்னா நாங்கள் அப்படியே தேட்டரில் ஒருத்தர் எங்களை பார்த்துக்க வேண்டியதுதான். அங்கே அது வந்து ஹை ரிஸ்க். அது நமக்கு வந்து அங்கேயே இன்ஸ்டண்ட்டாக கிளாப் நம்ம கிளாப் எதிர்பார்த்து உட்காந்துருப்போம், அடிக்கலைன்னா முடிஞ்சது கதை. அது எங்கே தெரிஞ்சிடும்னா ஷூட்டிங் ஸ்பாட்லேயே தெரிஞ்சிடும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் இப்போ ஒரு ரியாக்ஷன் பண்ணும்போது எங்களுக்கே சிரிப்பு வரும். அது அந்த அடக்கி இப்போ ஒரு ரியாக்ஷன் பண்ணி சார் அந்த அப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டில் சிரிச்சிருவோம். அது ஈகோலாம் உடஞ்சி சிரிப்பாங்க. நமக்கே தெரியும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் சிரிக்கிறாங்க, ஆடியன்ஸ் சிரிப்பாங்க, அது அப்படியே நடக்கும். இவர் சொன்னார் வந்து ஒரு சீன் ஒர்க் அவுட் ஆகலாம், நமக்கு அவ்வளோதான் தேட்டரில் அப்செட்டாக இருந்தார். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் வெறும் நிறையா காமெடி ஃபிலிமில் வந்து பண்ணிட்டு இருக்கேன். நான் சொல்கிறேன், ஒரு படத்தோட கிளைமேக்ஸுக்கு எவ்வளோ மெனக்கிடணுமோ, ஒரு டோட்டல் 2.5 மணி நேரம் படத்துக்கு ஒரு கிளைமேக்ஸ் மெயினாக ஃபீல் பண்ணப்படுது இல்லையா, பேசப்படுது இல்லையா தமிழ் உலகம் ஃபுல்லாக உள்ள ஸ்க்ரீன் பிளேயில். அந்த மாதிரி ஒவ்வொரு கதைக்கும் எவ்வளோ கிளைமேக்ஸ் எவ்வளோ மெனக்கிடணுமோ அப்படி ஒவ்வொரு காமெடிக்கும் மெனக்கிடணும். இப்போ நீங்கள் ஒரு சென்டிமெண்ட் சீனுக்கு பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே ஆடியன்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேரில் ஒரு 6 பேரில் கண்ணு தண்ணி வரும் இல்லையா? சென்டிமெண்ட் சீன் ஒரு கூட்டாட்சி கண்டுபிடிச்சிடலாம். ஒரு வில்லன் வந்து ஹீரோ மிரட்டுறான்னா, வில்லன் ஹீரோ மிரட்டினா அவ்வளோதான். ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஓகே மிரட்டிட்டு போகிறான்னு இருக்கும். ஆனால் காமெடி சீனுக்கு ஒன்று ஸ்க்ரீனில் வந்துருச்சுன்னா திரும்பி பார்த்தா ஒரு 70% ஆடியன்ஸ் கைத்தட்டியே ஆகணும். கைத்தட்டி ஆகலைன்னா அந்த காமெடி ஃப்ளாப் ரிசல்ட் அங்கேயே தெரிஞ்சிடும். மீதி சீனுக்குலாம் தெரியாது, சென்டிமெண்ட் சீனுக்கு தெரியாது, வில்லன் சீனுக்கு தெரியாது, ஃப்ரெண்ட்லி சீனுக்கு தெரியாது. ஆனால் காமெடி சீனுக்கு மட்டும் இமீடியட் ரிசல்ட் தெரியும். அப்போ காமெடி படம் பண்ணுறவர் எவ்வளோ ரிஸ்கில் இருந்து பண்ணுறான்னு நீங்கள் பார்த்துக்கணும். ஒவ்வொரு சீன் கிளைமேக்ஸ், ஒவ்வொரு ஷார்ட்டும் கிளைமேக்ஸ், ஒவ்வொரு சென்டென்ஸும் கிளைமேக்ஸ், ஒவ்வொரு டைலாக் கிளைமேக்ஸ். நீங்கள் காமெடி பண்ணுற படத்தை எல்லோரும் இன்னும் காமெடி படம் தான்ன்றாங்க. நான் சொல்கிறேன், இப்போ வெங்கட் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், ஆனந்தியோட இன்டர்வியூவில், நீங்கள் என்னங்க அவார்டுனா சீரியஸ் படத்தையே கொடுத்துட்டு போயிட்டுருக்கீங்க, சீரியஸ் படம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமோ அதை விட டபுள் மடங்கு கஷ்டம் காமெடி படம் பண்ணுறது, புரியுதா? அதுக்கு நீங்கள் அவார்டு கொடுக்கணும் அப்படின்னாரு. அது இந்த நேரத்தில் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறது காரணம், கார்த்திக் யோகி சார் இந்த படத்தில் பட்ட கஷ்டத்தை. அவர் காமெடி படம் பண்ணார், ஆனால் செம டென்ஷனில் படம் ஃபுல்லாக இருந்தார். ஏன்னா இந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகிடணும். எக்ஸ்ட்ரா ஒரு டைலாக் பேசினா கூட காமெடி வந்து அப்படியே நீர்த்து போயிடும். ஒரு ரியாக்ஷன் ஒருத்தர் எக்ஸ்ட்ரா ஒருத்தர் கை ஆட்டிட்டாவோ கால் ஆட்டிட்டாவோ அந்த காமெடி வந்து டைமிங்கில் மிஸ் ஆகிடும். அதை கேர்ஃபுல்லாக பிபி பேஷண்ட் மாதிரி வாட்ச் பண்ணிட்டு இருக்கணும். அப்படியே எதாவது ஆகிடுமா, அவன் பண்ணிடுவானோ டென்ஷன்லேயே பார்த்துட்டு இருக்கணும். நீங்கள் ஒரு காமெடி படம் அவன் ஷூட்டிங் நடக்கும் அது பாருங்கள், அந்த டைரக்டர் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியும். இவர் சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வந்தது என்ன அப்படின்னா, ஒரு ரைட்டராக நீங்கள் தான் வந்து மாநகரம் படத்துக்கும் டைலாக் ரைட்டர், ஒரு சீரியஸான படத்துக்கும் உங்களால் எழுத முடியுது, ஒரு காமெடி. ஸோ இப்போ அதை பற்றின கேள்வி உங்ககிட்ட கேட்குறது சரியாக இருக்கும். அது எப்படி, எந்த ரைட்டிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அந்த மாதிரி படங்களுக்கா இல்லை காமெடி படங்களுக்கா? இல்லை சார், நான் அந்த எல்லா படத்துக்கும் ரைட்டிங் கஷ்டம் தான் சார். ஏன்னா மாநகரத்தில் ஒரு டைலாக் வரும், நாம கேட்டிருக்குமா சார் அப்படின்னு ஒரு டைலாக் வரும், தேட்டரில் கிளாப்ஸ் பறந்தது. அதுக்கப்புறம் அந்த பஸ் ஸ்டாண்ட் சீக்வன்ஸில் வந்து ஞாபகம் அதில் உட்காந்துட்டு இருக்கும்போது ரெஜினா அவங்க பார்ப்பாங்க, அப்போ அப்படின்னுவார். அது சின்ன ஒரு ரியாக்ஷன் தான், அந்த ரியாக்ஷனுமே கஷ்டம் தான். ஸோ எல்லாமே கிளாப்ஸ் வாங்குறது எல்லா ஜானலையும் கஷ்டம். ஆனால் சிரிக்க வைக்கிறதுன்றது எக்ஸ்ட்ரா சந்தோஷத்தை கொடுக்கும் நமக்கு. ரெண்டாவது அவனை கனெக்ட் பண்ணீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மைண்ட் செட்டில் வருவாங்கள்ல, அந்த உண்மையாக சொன்னால் அந்த சிரிக்க வச்சு கிகிள் பண்ணுறது ஓகே சார். கிகிள் வந்து ஒரு டைலாக் கவுண்டரில் கூட பண்ணலாம். ஆனால் மொத்த தேட்டரும் அலறி ஒரு மாதிரி கத்தி ஒன்று பண்ணுவாங்களா, அதுக்கு வந்து அந்த காமெடியும் ஒர்க் அவுட் ஆகணும், அந்த கேமராவும் ஒர்க் அவுட் ஆகணும், அந்த ஆர்டிஸ்ட் ரியாக்ஷனு, மியூசிக்கு, டப்பிங் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரைட்டிங்காக வந்து அந்த ஹியூமர் சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது நீங்கள் கமல் சார் கேட்டாலும் அதான் சொல்லுவார், நீங்கள் கிரேசி மோகன் சார் அவர் கேட்டிருந்தாலும் அதான் சொல்லியிருப்பார். எல்லாமே சார்லி சாப்ளின் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஆர்டிஸ்ட். அவர் எதை சூஸ் பண்ணார், காமெடி தானே சூஸ் பண்ணார். ஸோ தட்ஸ் த டிஃபிகல்ட் திங். ஓகே, குல்சுரேஷ் அண்ணே, நம்ம கடைசியாக பேசும்போது நீங்கள் வந்து நிறைய பேர் மாதிரி மார்க் பண்ணி காமிச்சிங்க, இமிட்டேட் பண்ணீங்க. இந்த செட்டில் வந்துட்டு நீங்கள் நான் இவங்கள மாதிரிலாம் நான் பண்ணுவேன் அப்படின்னா யார் மாதிரி? இப்படிலாம் யாரை மாதிரியும் பண்ண மாட்டேன். இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் என்ன மாதிரி நிறையா பேர் பண்ணுவாங்க. இன்னமும் வந்து பழைய அளவு நீங்கள் பார்க்கக்கூடாது. வடக்குப்பட்டி ராமசாமிக்கு அப்புறம் நான் வந்து மனம் திறந்து சொல்கிறேன், அவர் வேறு லெவலுக்கு போவார். ஒரு நடிகனாக வந்து அவர் ஒரு வேறு மைல் ஸ்டோனை தொடுவார், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா படம் ஃபுல்லாக நாங்கள் பார்த்துட்டோம், படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கோம் கூடவே. இந்த படத்தை ஸ்பெஷலாக அவர் வந்து கார்த்திக் சார் நன்றி சொல்லணும். ஏன்னா கூல் சுரேஷ் சார் வந்து நிறைய பப்ளிசிட்டி பண்ணும்போது இவ்வளோ தூரம் பண்ணுற என்னை யாராவது நடிக்க வைக்கிறீங்கன்னு ஓப்பனாகவே கேட்டிருக்காரு தேட்டர் வாசல்.
அது எத்தனை பேர் காது கேட்டது தெரியாது. ஆனால் கார்த்திக் யோகி சார் காது கேட்டு அவர் சொன்னதை விட 4 மடங்கு பண்ணியிருக்காரு அந்த படத்தில். அவர் சொல்லதான் உண்மை. இந்த படத்துக்கு அப்புறம் அவரை மாதிரி எல்லாம் பேசுவோம். ஓகேண்ணே, பொறுத்திருந்து பார்ப்போம். ஷுவர் ஷுவர். ஓகே சார், இப்போ அந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்துட்டு சீரியஸாக நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க, டைரக்ஷன் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்களா இருக்கட்டும், ஆனந்த்ராஜ் சாராக இருக்கட்டும், நிறைய பேர் அந்த சீரியஸாக இருக்கவங்க எல்லாத்தையும் இப்போ காமெடியன் ஆக்கி வச்சிருக்காங்க. அதுக்கு பிள்ளையா சொல்லி கொடுது நான் தான் தலைவன். இவங்க எல்லாருமே என்கிட்ட வந்து இப்போ நீ பாட்டு காமெடி வில்லன் பண்ணிட்டு போயிட்டு எல்லாரும் எங்களை பண்ண சொல்கிறாங்கன்னு ஜான்விஜிலாம் என்ன என்னண்ணே உன்ன மாதிரிலாம் பண்ண சொல்கிறாங்க என்ன அப்படிம்பாரு. இதேமாரி தான் ஆனந்தராஜ் எல்லாமே. இதுக்கு பிள்ளையா சொல்லி போடுறது நான் தான். அந்த காலத்தில் வந்து அசோகன் சார் இருந்தார், காமெடியிலே கொஞ்சம் டீச் பண்ணி பண்ணுவார். எம்ஆர் ராஜா சார் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு வேக்யூம் கிரியேட் ஆயிடுச்சு. ஒரு 30-40 வருஷம் காமெடி வில்லனே இல்லை. அதை முத வந்து எழில் சார் தான் மனங்குத்தி பரவலை என்னை உருவாக்கினார். அது தொடர்ந்து வந்து இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து காமெடி வில்லன் கேள்விப்பட்டீங்க, காமெடி முட்டாள் கேள்விப்பட்டீங்களா? இந்த இதில் உண்மையிலே எனக்கு பெரிய புது சேனல் கொடுத்துருக்காரு டேரக்டர். நான் வந்து முகஸ்துக்காக சொல்லலை, நமக்கு நடிக்கும்போது தெரிஞ்சிடும் இந்த படம் எந்த அளவுக்கு நமக்கு இம்பாக்ட் ஆகும் லைஃப்பில், நமக்கு எவ்வளோ ஃபீச்சர் அது வந்து கெயின் பண்ணணும்னு தெரிஞ்சிடும். இது என்னுடைய ஒரு காஸ்டியூம் ஃபிட் பண்ணும்போது இந்த படத்தோட இது நமக்கு வேற ஒரு ஜானர் தான். நம்ம இது வரைக்கும் எழில் சார் படத்தில் வேறு மாதிரி தடாடியாக பண்ணோம். இது வந்து ஒரு ஃப்ரேம்க்கு ஒன்று விளையாடுறது, இந்த மாதிரியும் பண்ணணும். அவர் பிளாக் ஹியூமர்லேருந்து வந்திருக்காரு. மாநகரம் படங்கள்லாம் எழுதி, டிக்கிரோனா எழுதி பெரிய பேர் வாங்கின டேரக்டர். அப்போ அவர் சொல்லபடி கேட்கணும்னா முடிவு பண்ணி இந்த படத்தில் நான் வந்து உண்மையிலே சொல்கிறேன், ஒரு சின்ன ஒரு அரசு வாரண்ட் உள்ள ஒரு இருப்பாங்க, ஒரு கைது அந்த மாதிரி தான் இருந்தேன். ஆனால் அதுக்கு ஒரு சின்ன சுதந்திரம் உண்டு. தண்ணி குடிச்சிக்கலாம், தலைவாணி எடுத்து படுத்துக்கலாம், என்ன கொசு கடிக்குன்னு சொன்னோம்னா கொஞ்சம் கொசு மீது கொடுப்பாங்க. இந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுத்தாரு. அதுவே எனக்கு பெரிய விஷயம். மற்ற யாரும் கொடுக்கல. அப்படி கிடையாது. சரி, இவர் என்னன்னா இவர்கிட்ட நான் நிறைய இன்புட்ஸ் எடுத்துப்பேன். அவர் ஒரு மீட்டரில் ஒன்று சொல்லுவார். சில ரியாக்ஷன்ஸ் வந்து அது பயங்கர ஃபன்னியாகவே இருக்கும். எனக்கு என்னன்னா இப்போ இவரும் ஜான் விஜய் 2 பேர் தான் வந்து அந்த ஊரில் இருந்து பெரிய தலைக்கட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பாய்லர் இல்லை, பட் சும்மா சொல்கிறேன். இதாவது இப்போ என்னென்னா இப்போ இவர் ஒன்று பண்ணிட்டு போயிடுவார். இவர் ஒன்று பண்ணும் போது நான் அங்கே பேலன்ஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. அங்கே எனக்கு படமாக வந்து 2 பேரும் ஈக்குவல் பேலன்ஸில் இருந்தால் தான் அந்த டக் ஆஃப் ஒரு கடைசி வரைக்கும் எனக்கு கிளைமேக்ஸ் வரைக்கும் ஓப்பனிங்லேருந்து படம் ஸ்டார்டிங் ஃப்ரேமில் ஆரம்பித்து எண்டு வரைக்கும் வந்து நின்றுருப்பான், முறைச்சிட்டு அடிச்சுட்டு இருப்பான். இவர் அடித்து காமெடியில் போகும்போது அவர் இப்போ இவருக்கு ஒன்று பேலன்ஸ் பண்ண அப்புறம் இவரே சொல்லிக் கொடுப்பார் அவர்கிட்ட. அப்புறம் இவருக்கு ஒன்று இம்ப்ரெஸ் பண்ணி இப்படி தான் போயிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட எனக்கே வந்து வேற ஒரு ஜேனலில் பண்ணணும்னு ஆசை இருந்ததுனால நான் அப்படியே அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். கார்த்திக் சார் இதுதான் உண்மை. நான் காமெடிக்காக சில விஷயங்கள் பேசுகிறேன், அவருக்கே தெரியும். நான் என்னை அடாப்ட் பண்ணிட்டேன். என்னுடைய ரெகுலர் பாடியிலேருந்து இந்த படத்தில் இருக்காது. நான் எல்லா படங்களையும் பண்ணுறேன் இல்லையா, அது மாதிரி இருக்கேன். நீங்களே படம் பாருங்க, நான் சொல்லுவேன். அதை என்னை மாற்றுறது அந்த பெருமை வந்து கார்த்திக் சார் தான் தெரியும். ஓகே, இப்போ இந்த வார்த்தைகளில் அந்த ஜாலம் பண்ணுறது, அதில் காமெடியை கொண்டு வரது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த படத்தில் கூட எனக்கு ஒரு டைலாக் பிடிச்சிருந்தது, இவன் சரியான பைத்தியம் கிடையாதுடா, சரி ஆகாத பைத்தியம்டா அப்படின்றது. இந்த ரைட்டிங்லாம் எப்படி வருது? அந்த ஆர்டிஸ்ட்டும் கொடுப்பாங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சஸ், அந்த வார்த்தை விளையாட்டு அப்படின்றது வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷனே சந்தானம் சார் தான். அவங்க ஆக்சுவலாக இப்போ அவர் கூட டீம் ட்ராவல் ஆவாங்க. அவர் டிடி ரிட்டர்ன்ஸ் டைரக்டர் எல்லாருமே அவங்களோட டீமுக்குள்ளே இருப்பாங்க. லொல்லு சபாலேருந்து அவங்க கூட இருந்திருக்காங்க. இப்போ இந்த டிக்கிலோனாவும் வடக்கப்பட்டி பொறுத்திருக்கோம் அவர் எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் ஹேண்ட்ஸ் கொடுத்தாரு. ஸோ அது எழுதும் போது நம்ம யோசிக்கிறோம்ல, ஒரு எதுகை மூனை போட்டு எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அப்படியே தேடிட்டே இருக்கும்போது சரியான பைத்தியம், சரியாகாத பைத்தியம் வந்து அதுக்கப்புறம் வந்து நேரில் பார்த்தியா அவங்க அந்த ட்ரெயின் நேரில் பார்த்தவங்க சொன்னதை வச்சு சொன்னேன். அது நேரில் பார்த்தே இல்லையா, அது எனக்கு தேவையே இல்லையா. அது வந்து கூல் சீரியஸ் கேரக்டர் அப்பா ஒன்று பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ, ஒரிஜினல் எம்எல்ஏ. அவர் என்னன்னா பயங்கர ஆடிஷன் பண்ணும்போது பசங்க வந்து அண்ணா செம்ம கேரக்டர், பயங்கர வில்லனா ஒரு மேட்ருக்காக யோசிக்கலாண்ணே, இவரோட ரைட் ஹேண்ட் மாதிரி ஏதாவது பண்ணலான்னு கூப்பிட பார்த்தா பிஞ்சு மூஞ்சா இருந்தது. இவரை தூக்கி போடுடா கூச்சரேஸ் அப்பா. ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணி அது எழுதுறது தான் ஸ்பாட்டில் தாண்டி நான் இந்த மாதிரி பஞ்சஸ்லாம் பவுண்டில் லாக் பண்ணுறது தான். அந்த டைலாக் ப்ராசஸ் வந்து அது தெரில, அது அப்படியே வந்துடுது. அது எழுது இல்லை நல்ல கிரியேட்டர், செம கிரியேட்டர். ஸ்பாட்டில் வந்து நிறைய மாற்றிட்டே இருப்பா. அப்படி இது வேணாம் சார் வச்சுக்கலாம். அந்த க்ரியேட்டிவ்லாம் வந்து சாதாரணம் வராது. சிலவங்க ரைட்டை ஃபிக்ஸ் பண்ணால் ஸ்கிரிப்டில் உள்ளது மட்டும் தான் எடுக்க முடியும். ஸ்கிரிப்டில் ஒரு சேஞ்ச் நடந்தால் கூட அதை மாற்றிடுவார், டக்குன்னு மாற்றி அதை பேலன்ஸ் பண்ணி எடுத்துருவார். அந்த க்ரியேட்டிவ்லாம் பெரிய சரஸ்வதி கடாச்சம் நிரம்பிய ஒரு ரைட்டராக தான் இருக்கார். ஓகே, எனக்கு கூல் சுரேஷன் அடிக்கடி சொல்லிருந்தாரு, இந்த படத்துக்கு அப்புறம் வேறு மாதிரி பார்ப்பீங்க, வேறு மாதிரி பார்ப்பீங்க. அது ஞாபகம் வந்தது. அப்போ என்ன அப்படின்னா, லொல்லு சபா மாறன் அண்ணன் வந்து டிக்கிலோனா படத்துக்கு அப்புறம் தான் என்ன இன்னும் நீ பைத்தியக்காரனே நினச்சிட்டு இருக்கல அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரமாக தான் அவங்களுக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி கதாபாத்திரம்னு சொல்கிறத விட அதை விட இன்னொரு படி மேலே என்ன சொல்லலாம், சொல்லாமா தாராளமாக. அந்த படத்தில் வந்து எப்படி மாறன் சாருக்கு வந்து இன்னமும் என்ன பைத்தியக்காரனாக நினச்சிருக்கேன், அதே மாதிரி இந்த படத்துல எனக்கு ஒரு வசனம் ஒன்று இருக்குது. ஆண்டவா அடுத்து வா, ஆண்டவா அடுத்து வா அப்படின்னு.
ஸோ அந்த வசனம் வந்து இந்த படத்தில் பார்த்துட்டு வராங்க இல்லையா அந்த படத்தை, வெளியில் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லாரும் அது ஒரு ட்ரெண்டிங்கில் கொண்டு வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த டயலாக் எழுதின டைரக்டர் தான் எல்லா பெருமையும் போய் சேரும். ஸோ வடக்குப்பட்டி ராமசாமி இந்த படத்துக்கு இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சு. நிறைய பேர் அதை இது பண்ணாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அதான் நான் அது ஆல்ரெடி தெளிவுபடுத்திட்டேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, வடக்குப்பட்டி ராமசாமின்றது கவுண்டமணி சார் டைட்டில். வடக்குப்பட்டி ஊர் ராமசாமி அந்த கவுண்டமணி சார் டைட்டில். இந்த படம் வந்து நீங்கள் போஸ்ட்லேயே பார்த்துருப்பீங்க. ஒரு கோயில் அதை சார்ந்து நடக்கிற விஷயங்கள் தான். ஸோ அது கோயின்சிடென்ஷியலாக என்னென்னு எப்படின்னு தெரில. அந்த டைலாக் ஆக்சுவலாக 12ஆம் தேதி ட்ரெய்லர் லான்ச் பண்ணோம். 3 நாள் 7 மில்லியன் என்னமோ போச்சு. அப்போ வந்து அது அது நிறைய பேர் பாராட்டினாங்க. இப்போ வந்து கான்ட்ரவர்சியில் நிறைய பேர் பேசினவங்க கூட அந்த ட்ரெய்லர் நல்லா பாராட்டினாங்க. ஒன்ஸ் அண்ணான சார் வந்து அந்த ரீல்ஸ் எடுத்து போடும்போது அவங்க அந்த ஒரு சென்ஸில் அது கன்வே அந்த சாமி படம் ஏன்னா நீங்கள் படம் பார்க்கும்போது நான் ரிவீல் பண்ண முடியாது. டைட்டில் அதை வச்சு தான் இருக்குது. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு கிளாரிட்டி, இதை தான் அவங்க அப்படி சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி. ஏன்னா இன்ஃபேக்ட் நாங்கள் அந்த சென்ஸ்லேயே நான் எழுதலை. அந்த சென்ஸ் அது அப்படி அவர் அது போட்டதுக்கப்புறம் அது கன்வே ஆச்சு. ஆனால் படம் வந்து கண்டிப்பாக நான் பேர் சொல்கிறேன், பெரியார் அவரை தாக்கி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா வந்து க்ளீன் என்டர்டெய்னர்னும் போது வந்து 2 செக்மெண்ட் ஆட்களும் உள்ளே வரணும். ஒரு கருத்து இந்த ரைட் விங் லெஃப்ட் விங் 2 இருக்குல்ல, எல்லாரோட கருத்தும் எல்லாரும் வந்து படம் பார்க்கணும். ஏன்னா அது பாலிடிக்ஸ் வேறு, சினிமா வேறு. எல்லாருமே என்ஜாய் பண்ணணும்னா நான் ஒரு சார்ந்த மக்களை தாக்கிட்டேன்னா அவங்க கண்டிப்பாக ஐ லூஸ் தட் ஆடியன்ஸில். ஸோ அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா மேபி இவங்க கொண்டாடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்கள இது பண்ண முடியாது. அது என்னை பொறுத்த வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட் எல்லாருமே வந்து பார்க்கணும். ஸோ அது யாரை தாக்கியும் இல்லை, யாரை புண்படுத்தியும் இல்லை. இட்ஸ் க்ளீன் என்டர்டெய்னர். அது நீங்கள் படம் ரிலீஸ் ஆன February 2 நீங்களே தேட்டரில் பார்த்துருங்க. ஓகே. பொதுவாக ஒரு படத்தில் அந்த ஹீரோ அப்படிங்கும்போது சுற்றி இருக்க அவங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கம்மியாகலாம், இல்லை அவர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி அப்படிலாம் இருக்கும். சந்தானம் சார் எப்படி உங்கள் 2 பேருக்கு அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அந்த விஷயங்களில்? அவர் ஜெம் ஆஃப் த பர்சன். அதாவது நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சந்தானம் சாரோட இந்த படம் நடிக்கிறேன். ஆக்சுவலாக அன்பே அறிவேன்னு ஒரு படம் எஸ்.ஜே. சூர்யா சார் டைரக்ஷனில். அந்த படத்தில் நான் தான் கோ டைரக்டர். அவங்க 2 பேரும் நடிக்கும்போது நான் தான் கேமரா கட் ஆக்ஷன் சொல்லுவேன். அப்போ அந்த இருக்குது ஆனால் இல்லைங்கிற காமெடி தெரியும் உங்களுக்கு. இருக்குது ஆனால் இல்லை, அந்த காமெடி பெரிய ஹிட்டு. அந்த படத்துக்கு அப்புறம் சந்தானம் சாருக்கு எனக்கும் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. அவர் வேறு ரூட்டில் போயிட்டார், நான் நடிகன் ஆகிட்டேன். இடையில 2-3 படங்கள் வந்துச்சு. சின்ன கேரக்டராக வந்து நான் நோ சொன்னேன். நோ ஒரு ஃபுல் மீல் சாப்பிடணும் அவரோட. அது சொல்லிட்டு 15-16 வருஷம் கழிச்சு இந்த படத்தில் நடித்தேன். கிட்டத்தட்ட நடுவில் எத்தனை படம் நோ சொல்லிட்டே இருந்தேன். சாரோட ஸ்கிரிப்ட்னால வந்து இதை கண்டிப்பாக பண்ணி அவனை சந்தானம் சாருடன் பண்ணேன். அப்போ தான் அவர் சந்தானம் சார் வளர்ந்ததுக்கப்புறம் அவரை பார்க்குறேன். எத்தனை ஆர்டிஸ்ட்டுக்கு எவ்வளோ ஸ்கோப் கொடுக்கணுமோ அதை அமைதியாக பார்த்து ரசிப்பார். முடிஞ்சால் எக்ஸ்ட்ரா இதை பண்ணுங்கன்னு சொல்லுவார். அவ்வளோ தன்மையான மனிதன். ஒரு மற்ற காமெடிகளை பற்றி நான் சொல்ல விரும்பலை. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பந்தியில் வந்து ஃபுல் மீல்ஸ் வச்சுருவாங்க, இலை போட்டுருவாங்க, எல்லா காய்கறியும் வச்சுருவாங்க, வச்சுட்டு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க தெரியுமா. அந்தளவுக்கு சரிவிகித உணவு வந்து எல்லாருக்கும் அவர் கொடுத்துருக்காரு அந்த படத்தில். எல்லாருக்கும் ஸ்கோப் கொடுத்து எல்லாரையும் ரசித்து உங்களில் ஒருத்தர் தான் நான் அப்படிங்கிற மாதிரி நடந்திருக்காரு. நான் ஹீரோனா நினச்சிக்க மாட்டேங்கிறத நான் அனுபவபூர்வமாக அந்த படத்தில் அவர்கிட்ட உணர்ந்தேன். ஜெம் ஆஃப் த பர்சன். இன்ஃபேக்ட் சொல்லணும் போனால் இவங்க 2 பேரும் சீக்வன்ஸ் இருக்கும். ஃபுல் ஒரு ஹைலைட் சீக்வன்ஸ் சொல்ல முடியாது. அந்த சீக்வன்ஸ் அவர் இல்லவே இல்லை. அவர் கதைப்படி அவர் இல்லை. அவர் அந்த சீக்வன்ஸ் ஷூட் பண்ணி காட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணி அது அவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் அந்த சீக்வன்ஸ் போகும். அந்த சீக்வன்ஸில் அவர் இருக்க மாட்டார். ஏன்னா அது கதைப்படி அப்படி இருக்கும். அவர் ஹீஸ் ஓகே வித் இட். அதெல்லாம் அது ஒரு ஷெடியூல் முடிஞ்சதுக்கப்புறம் நான் போனேன். அவர் லாங்கில் சேரில் உட்காந்தார். நான் இங்கே மேக்கப் பண்ணிட்டு நடந்து போய் பார்த்துட்டு அவர் அங்கேயே முடியாந்தார். அண்ணே நேத்தான ஃபுட்டேஜெல்லாம் எனக்கு கார்த்திக் காமிச்சா அப்படியே செம்மண்ணே, இனிமேல் நான் நிறைய படம் பண்ணுவேன், நான் உங்களை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னாரு. அந்தளவுக்கு ஒரு வெளிப்படையான ஆள், எதையுமே மறைச்சி வைக்க தெரியாத ஒரு நல்ல ஒரு மனசுக்காரர். ஓகே, உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. தம்பி ஒரு நிமிஷம். மக்களே, நான் இப்போது நகையெல்லாம் போட்டிருக்கதை வச்சு ஏதோ பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கண்ணாடிலாம் போட்டுன்னு ஏதோ ரொம்ப தௌலத்தாக நக்கலாக இருக்கிறான் போல் அப்படின்னு எதுவும் நினைக்காதீங்க. ஆக்சுவலாக இந்த கெட்டப்பு வந்து வடக்குப்பட்டி ராமசாமி அந்த படத்தில் நான் போட்டிருக்க காஸ்டியூம்ஸ் இப்படி தான் இருப்பேன். ஒரு வித்தியாசமான கேரக்டரில் நடிச்சிருக்கேன். தன்ராஜ் அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருக்கேன். அது நீங்கள் படம் பார்க்கும்போதே தெரியும். அதனால் கூல் சுரேஷ் எப்போவுமே உங்களில் ஒருத்தன் தான், சரிங்களா? வருகின்ற February 2ஆம் தேதி அன்னைக்கு வடக்குப்பட்டி ராமசாமி படம் ரிலீஸ் ஆகுது. வடக்குப்பட்டி ராமசாமி உங்களுக்கு, ஆனால் சந்தானம் எனக்கு எப்போவுமே என்னுடைய குலதெய்வம் சாமி தான் அவர், சரிங்களா? February 2ஆம் தேதி அன்னைக்கு வடக்குப்பட்டி ராமசாமி படத்தை பாருங்கள், உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. இந்த டீமுக்கும் நீங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணணும்,
சரிங்களா? எப்படி பிக் பாஸ்ல வந்து அவர் 85 நாள் வெளில வச்சு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி 85 நாள் இந்த படத்தை ஓட வைங்க. ஓ, அதையும் 85 100 ஆக்கிட்டீங்க. சரி, சரிங்க, ஓகே, நன்றி. அண்ணனை இன்டர்வியூ எடுத்தா எண்டு கார்டே கொடுக்க தேவையில்ல. 11 days of grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ் பா ரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் வெற்றி நடை போடுகிறது.